ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் கூட என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 9 மந்த் வரையிலும் இங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 மாதம் 7 மாதம் அம்மா வீட்டிலேருந்து செய்வாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் இங்கேயே செஞ்சுட்டு போனாங்க. இப்போ 9 மந்த் அப்போ வளகாப்பு பார்த்திங்கன்னா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. வளகாப்பு ஊரில் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா போயிட்டு வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்கள. 9 மாதம் கழிச்சு அப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேனே. அப்போ பார்த்திங்கன்னா வளகாப்பு வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு மறுநாள் செக்கப் சுகர் எனக்கு சுகர் இருந்தால் சுகர் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கூட இருக்கும். ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனோம்னா அப்பயே பிடிச்சி என்னை அப்படியே ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. 2வது நான் வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன ஏன் ஹாஸ்பிட்டலில் என்னை அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா, எனக்கு தைராய்டு இருந்ததுனால எனக்கு இங்கே சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கை காலெலாம் ரொம்பவே வீங்கிட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 48 கிலோ இருந்தேன். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகிற ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 86 கிலோ இருந்தேன். அந்தளவுக்கு வெயிட் போட்டேன். நானும் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே நீங்கள் அட்மிட் ஆகணும், கால் கையில் வீங்கிருக்கு, மூச்சு திணறல் வரும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் டெலிவரி பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு குழந்தை பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை அவங்க ஹாஸ்பிட்டலே இருக்க சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அதை என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. நான் காஞ்சிபுரம் ஜிஹெச்சில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை தான் போடணும். அப்போயே போயிட்டு எங்கள் அப்பா பாவாடை சட்டை ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுருந்து எல்லாமே கேட்டு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கழட்டி எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன எங்கள் அம்மா வீட்டில் விட்டு இங்கே வேலைக்கு வந்துட்டார். ஆனால் அட்மிட் ஆகிடுதுன்னு சொன்னோடனே நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா வேலை முடிச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் சரி டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே பெயின்லாம் எதுவுமே வரவே இல்லை. குழந்தை வெயிட் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2,700 இருந்துச்சு. சரி கரெக்டாக தான் இருக்குது வெயிட்டு. ஆனால் உங்களுக்கு கால்லாம் வீங்கி இருக்குது, உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 9 மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. 10 மந்த் ஆகவே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்துட்டோம். கரெக்டாக அட்மிட் பண்ணி 9 நாள் கழிச்சு 10வது நாள் தான் பார்த்திங்கன்னா எனக்கு சிசேரியன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 9வது நாள் நைட்டு பார்த்திங்கன்னா சொன்னாங்க, இதுமாரி உங்களுக்கு சிசேரியன் மறுநாள் காலையில் நீங்கள் எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுலேருந்து குழந்தெல்லாம் அந்தமாதிரி வெயிட் கரெக்டாக தான் இருக்குது. நார்மல் டெலிவரி ஆகாதான்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு கை கால்லாம் வீங்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் கர்ப்பப்பை உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்க முடியும், ஒரு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிடவே இல்லை ஃபுல்லாகவே. மறுநாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும். அன்றைக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணோம்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக பாப்பா போகும்போது பார்த்திங்கன்னா 1:15 ஆகிடுச்சு டைமு. ஏன்னா டெலிவரி பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல, மயக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பா எடுத்துன்னு போயிட்டு கண்ணாடியில் ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன குழந்தை என்ன பண்ணாலும் மனசில் எல்லாத்தையுமே நினைக்க முடியுது. ஆனால் என்னால் பேச முடியல மயக்கத்தில் இருக்கிறதுனால. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க தெரிஞ்சவுடனே என்னை வெளில தள்ளிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. அப்போ என்ன குழந்தை பிறந்துக்கிட்டா பொண்ணு பிறந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொண்ணாக பிறந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சினே போனேன். ஆனாலும் பொண்ணு பிறந்தாலுமே நம்மளுக்கு குழந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பையன்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு மயக்க தெரிஞ்சோடனே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போய் நீ போய் பாப்பா தூக்கிடுவான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்.
அவளை தூக்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சோன்னே அந்த பொண்ணா பையனெல்லாம் நான் பார்க்கல. அந்த ஒரு மூஞ்சி அவள் மூஞ்சி பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒன்றே போதும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக பிங்க் கலரில் அழகாக இருந்தா வெள்ளையா. அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிது. பையனா பொண்ணான்னு இல்லை, இந்த அளவுக்கு வந்து அழகாக பொண்ணு எனக்கு ஏது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லிட்டு அது மூஞ்சி பார்த்தோன்னே எனக்கு பையன் மூணாலும் கேங்கன்னே தோணல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த வலியை கூட மறந்துட்டு எனக்கு மூஞ்சி அவ்வளோ வந்து எனக்கு வலி தெரியவே இல்லை. அதே பார்த்தோன்னா அதே கொஞ்சம் இருந்தாங்க. இருந்தாலும் பெயின் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சிசேரியன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க். எனக்கு தெரிஞ்சு நார்மல் டெலிவரி அப்போதைக்கு நம்ம கஷ்டப்பட்டாலுமே பிற்காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வந்து இருக்கலாம். எனக்கு அதுதான் ஒன்று. சிசேரியன்னா வந்து ரொம்பவே கஷ்டம். ஒரு ட்ராவல் பண்ணும்போது வண்டியில் உட்காந்து போனாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேக் பெயின் ரொம்ப வலிக்குது. இப்போ பண்ணும்போது ஈஸியாக இருந்தாலும் அவங்க வந்து நார்மல் டெலிவரி பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அந்த நார்மல் டெலிவரி ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு குழந்தை ஈஸியாக தர்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வலியை தாங்கணும். அது இல்லாமல் காலத்துக்கும் நம்மளுக்கு வலி. அது இல்லாமல் வந்து நம்ம ஓரளவு ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருள் தூக்க முடியல, ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து சிசேரியன் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். நான் அதுதான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து பெயின் வரவே இல்லை. ஆனால் 9 மந்த்லேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழந்தை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என்னுடைய டெலிவரி வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.